அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பொலிரோ வாகனத்தில் கடத்திச் சென்ற இருவரை போலீசார் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சினிமா பாணியில் விரட்டிச் சென்று பிடித்துள்ளனர். கர்நாடகாவில் இருந்து கடத்தி வந்தவர்கள் சிக்கியது எப்படி? சேலம் பெரம்பலூர் சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் உடும்பியம் பகுதியில் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிகாலை 1:30 மணி அளவில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சென்ற பொலிரோ வாகனத்தை மறித்தபோது அந்த வாகனம் நிற்காமல் சென்றுள்ளது. அந்த வாகனத்தை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் போலீசார் விரட்டிச் சென்றனர். சினிமா பாணியில் தொடர்ந்து விரட்டிச் சென்ற போலீசார் கைகளத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிருஷ்ணாபுரம் கிராமம் அருகே வாகனத்தை மடக்கி பிடித்தனர். வாகனத்தை ஓட்டிச் சென்ற இருவரை மடக்கி பிடித்து கைது செய்த போலீசார் வாகனத்தின் உள்ளே பரிசோதித்து பார்த்தபோது அதிர்ந்து போயினர். உள்ளே சுமார் 680 கிலோ எடையுள்ள ஆன்ஸ், 120 கிலோ எடையுள்ள விமல் பான் மசாலா என 26 மூட்டைகள் இருந்தன. மொத்தம் 804 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் மதிப்பு 8 லட்சம் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அந்த பொலிரோ பிக்கப் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அதனை கடத்தி வந்தவர்கள் இருவரிடமும் தீவிர விசாரணை நடத்தினர். அவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூரு உள்ளாலு அப்நகர் பகுதியைச் சேர்ந்த அஸ்லாம் மற்றும் பிரவீன் என்பது தெரிய வந்தது. இவர்கள் இதே போன்ற டன் கணக்கில் சேலம் ஆத்தூர் வழியாக பெரம்பலூருக்கு போதைப் பொருட்களை அடிக்கடி கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. பிடிபட்டவர்களை பெரம்பலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர்.